தமிழகமெங்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மதுரை மற்றும் நெல்லை பகுதியிலிருந்து இந்த பணிகள் குறித்தான கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார்கள் நமது செய்தியாளர்கள். மதுரையிலிருந்து ரஃபீக் ராஜா இணைந்திருக்கிறார். அதுபோலவே நெல்லையிலிருந்து நமது செய்தியாளர் திரவிய சம்பத்தும் இணைந்திருக்கிறார். ரஃபீக் ராஜா, இங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பு திருத்த பணிகள் எந்த அளவுக்கு மும்முரமாக நடைபெற்றுட்டு வருகிறது? மக்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க? பிஎல்ஓ லெவல்ல எந்த மாதிரி இந்த அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க? எப்படி இந்த திருத்த பணிகள் தொடங்கி நடைபெற்று இருக்காங்க? நிச்சயமாக இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்திய தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை தான் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுதான் தற்போது எஸ்ஐஆர் என்று சொல்லி தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. குறிப்பாக பீகார் மாநிலத்தில் முதல் கட்டமாக அமுல்படுத்தப்பட்டதில் கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானது. சில அரசியல் கட்சி தலைவர்கள் இதை ஆதாரபூர்வமாக செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிவித்தனர். இந்நிலையில் தான் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இன்று இரண்டாவது கட்டமாக இந்த தேர்தல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை இன்று தமிழகத்தில் அமல்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் இன்று காலை 10 மணி முதல் வாக்காளர் சரிபார்ப்பு முகாம்கான இந்த படிவங்களை தேர்தல் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று வழங்கி வருகின்றனர். குறிப்பாக மதுரையில் கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த சட்டமன்ற தொகுதிகளில் 2752 பூத்துகள், அதாவது வாக்கு செலுத்தக்கூடிய பூத்துகள் உள்ளது. இந்த பூத்துகளிற்கான ஒவ்வொரு பூத்திற்கும் ஒவ்வொரு தேர்தல் அதிகாரி வீதம் 2752 பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர்களுடன் ஒரு கட்சி பிரதிநிதிகள் மற்றும் தன்னார்வலர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 4-5 நபர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று இன்று வாக்காளருடைய அந்த பட்டியல் வழங்கி வருகின்றனர். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது மதுரை செல்லூர் பகுதி. இந்த பகுதியில் தான் இந்த வாக்காளர் படிவங்களை முதல் கட்டமாக வழங்கி வருகின்றனர். அப்பொழுது நம்மோட ஒரு பாட்டி இருக்கிறார். அவர் தற்போது இந்த படிவங்களை வாங்கி பார்த்து வருகிறார். அவரிடம் கேட்கலாம். பாட்டி வணக்கம். இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் படிவம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு இது என்னன்றே புரியலையே. பார்க்குறோம், புதுசாக பார்க்குறோம். இதுக்கு நாங்கள் இதெல்லாம் வச்சு போடலை. ஏற்கனவே எங்களுக்கு ஆதார் அட்டை இருக்குது, போடுறதுக்கு இருக்குது, எல்லாமே வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாமே வச்சுருக்கோம், போட்டுக்கிறோம். இப்போ இதை புதுசாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபில்லப் பண்ணுங்க, போட்டா விட்டுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு புரியலை. அது எப்படி ஒட்டணும், எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற எங்களுக்கு புரியல. அவரே 3 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எங்களுக்கு அது எப்படி எங்களுக்கு தெரியல. அதனால தான் நான் பார்த்தேன், நம்மளுக்கு பேர் தேதியெல்லாம் இருக்கா, ஏற்கனவே இருக்குது நம்மளுக்கு. இதை ஏன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நம்மளுக்கு இருக்கிறத வச்சே போடலாம்ல அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இது போடுங்க, இது இப்போ புதுசாக சட்டம் வந்திருக்கு, போடணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதிகாரி. அதே எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இது இப்போ நீங்கள் காலையிலேருந்து பார்க்குறீங்க, இதில் என்னென்ன இருக்குது, இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி பண்ணுவீங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்களா? பிறந்த தேதியெல்லாம் கேட்டிருக்கா? அதில் வேறு என்னென்னலாம் இதில் விவரங்கள் கேட்டிருக்கு? இதில் உங்களுக்கு என்ன குழப்பம்? இதில் இது எங்களுக்கு எனக்கு தேதி நான் படிக்கலை. தேதியத்தான் நான் பார்த்தேன். பிறந்த தேதி இருக்கா நம்மளுக்கு அப்படின்னு அதுதான் தெரியும், மற்றதே எதுவும் தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, இதில் ஒரு போட்டா பக்கத்தில் ஒட்டுங்க, 2 போட்டா ஒட்டி கொடுங்க, ஃபில்லப் பண்ணி கொடுங்க, நாங்கள் 3 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எதனால எப்படி என்னான்னு எங்களுக்கு தெரியாது. நான் 47 வருஷமாக இங்கே வந்து இருக்கேன். நான் இங்கே வாக்குப்பட்டு வந்ததே இங்கே நாங்கள் பழைய அட்டையை வச்சு தான் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஓட்டு. இப்போ தான் புதுசாக தெரியுது இந்த பேப்பர். இப்போ இது தேவையே கிடையாது. நாங்கள் பழசு வச்சுருக்கோம்ல, அதை வச்சு போட்டுக்கலாம்ல. ஆதார் அட்டை வச்சுருக்கோம், ஓட்டு ஐடி வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம். இது தேவை கிடையாது. தேவையில்லாத இது வேலை இந்த பார்க்குறாங்க. ஓகே, அதாவது தற்போது இந்த தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் அமல்படுத்தியுள்ள அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு திருத்த முகாம் என்பதை பெண்களை பொறுத்தவரை இது தேவையற்ற ஒன்று. கடந்த பல வருடங்களாக நாங்கள் எவ்வாறு வாக்களித்தோமோ அதே முறையில் மீண்டும் வாக்களிப்பதற்காக அமல்படுத்தலாம். தற்போது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. இது போலவே நெல்லையிலிருந்து இணைந்திருக்கிற திரவிய சம்பத்திடம் கேட்போம். திரவிய சம்பத், இங்க பிஎல்ஓ அலுவலர்கள் மக்களுக்கு புரியிற வகையில இந்த படிவத்தை நிரப்பக்கூடிய விஷயங்களை சொல்றாங்களா? எல்லாத்துக்குமே இந்த புகைப்படம் ஒட்டுறதும் அவசியமான ஒண்ணா இருக்கு, அதோட இந்த மக்கள் தயாரா இருக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்களா? சிரமங்களை மக்கள் சந்திக்கிறாங்களா?
அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இன்னும் சில மாதங்களில் வந்து சட்டசபை தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் வந்து SIR என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் வந்து இந்த சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே பீகாரில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பல கட்சிகளும் தமிழக அரசியல் சார்பில் திமுக சார்பில் உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலையில் இந்த SIR இந்த சிறப்பு தீவிர பருத்த பட்டியலை வந்து இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த 12 மாநிலங்களில் வந்து ஒன்றிய அரசானது அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த பணியானது தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக நெல்லை, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, ராதாபுரம் உள்ளிட்ட 5 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 5 தொகுதிகளிலும் இன்று காலை முதலே மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் இந்த பணிகளானது முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளுக்காகவே 1464 BLOக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அலுவலர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த அலுவலர்கள் வந்து பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அலுவலராக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த நெல்லையில் நாம் நிற்கக்கூடிய இந்த பாளையங்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறவஞ்சி தெருவில் வந்து காலை 6 மணி முதலே இந்த BLOக்கள் இந்த வீடு வீடாக சென்று அந்த படிவங்கள், அதாவது இந்த படிவத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தோமானால் இந்த வாக்காளர்களின் பெயர், அவர்கள் தந்தை பெயர், கணவர் பெயர், அலுவலகம் சார்ந்த அந்த விவரங்கள் உள்ளிட்ட பல விவரங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. குறிப்பாக இதில் வந்து ஒரு ஃபோட்டோவும் இருக்கிறது. இந்த ஃபோட்டோவை வந்து இந்த BLOக்கள் இந்த வீடு வீடாக சென்று இந்த வாக்காளர்களிடம் காண்பிக்கும் பொழுது அதை ஒரு ஸ்கேன் செய்கிற தங்களது அலைபேசியிலே வந்து ஒரு ஸ்கேன் செய்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த படிவங்களை வந்து இந்த பொதுமக்கள் வழங்கி அந்த வழங்கப்பட்டக்கூடிய நிலையில் அவர்களும் அந்த 4 நாளுக்கு பிறகு அந்த ஃபோனை வந்து ஸ்கேன் செய்து மீண்டும் வழங்க இருக்கிறார்கள். இது குறித்து இந்த வாக்காளர் நம்மிடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம், உங்கள்கிட்ட இந்த BLO வந்து இருக்காங்க, என்னென்ன நிகழ்ச்சியாக வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த படிவத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு காலையில் வந்து சார் கொடுத்தாங்க, வந்து 4 தாள்ஸு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து அவங்க ஒன்று வந்து வச்சுக்கிட்டு ஒன்று வந்து ஃபோட்டோ ஒட்டி 4 நாள் கழித்து கையில் கொடுக்க சொல்லிடுவாங்க. அதாவது இந்த பொதுமக்கள் வாக்காளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த PLOக்கள் வந்து இந்த படிவத்தை கொடுத்து விட்டு 4 நாட்கள் கழித்து நீங்கள் இதை நிரப்பி வையுங்கள், நாங்கள் தொடர்ந்து 4 நாட்களுக்கு பிறகு இதை வந்து மீண்டும் பெற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய விவரங்களை எங்களது அலைபேசியில் ஸ்கேன் செய்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பணியானது காலை முதலே தற்பொழுது வரை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாலையிலும் வெயில் தாழ்ந்ததற்கு பிறகும் இந்த BLOக்கள் இதே பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். நிச்சயமாக நேரடி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.